வடை பாவ் ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கடலை மாவு, பச்சரிசி மாவு, சொட்டா மாவு, உப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம், வேர்க்கடலை, நெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புளி. இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம இப்போ குக்கரில் அவிக்க போகிறோம். மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. பாருங்கள் எவ்வளோ மண் பாருங்கள். நல்லா இது மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. தோலோடு தான் நம்ம போட போகிறோம், அதனால் தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க. இப்போ நல்லா வெள்ளை தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் போட்டுடலாம். இது மாதிரி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். 2 விசிலில் வெந்துடும். மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு விசிலு, இன்னொரு விசிலு, 2 விசில் வெந்துடும். இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். 2 விசில் வெந்துடும். பார்த்திங்களா எப்படி வெந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கும். இப்போ அது குக்கர்லேருந்து எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் தோல் உரிச்சிடலாம். நம்ம எடுத்து உருளைக்கிழங்கு ஆற வச்சுட்டு ஆறின பிறகு இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் தோல் உரித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆறிச்சு தோல் உரிச்சிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசிச்சிடலாம். இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சிடுங்க. மசிச்சு வச்சாச்சு. பூண்டு எடுத்து தோல் உரிச்சிடுவோம். இப்போ இஞ்சி தோல் உரிச்சிடுவோம். அதே மாதிரி இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் சேர்த்துருங்க. இப்போ பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சோம் பாருங்கள். அதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். அதை எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் இது மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். மசிச்சு வச்ச பாருங்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துட்டு இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது மாதிரி கலருங்க.
இப்போ கொத்தமல்லி, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் வாரி கிண்ணத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து கிண்ணத்தில் வச்சாச்சு. இது அப்படியே ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். சூடு ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையில் வச்சு இதை மாதிரி அமுக்கிடுங்க, வடை மாதிரி. எல்லாத்தையும் அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி தட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா பிடிச்சி வைக்க முடியாது. நல்லா எல்லாத்தையும் இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு அழுத்திடுங்க. இந்த மாதிரி அழுத்திட்டு எல்லாத்தையும் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்து கடலை மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அரிசி மாவும் சேர்த்துருங்க. மஞ்சள்தூள், இப்போ உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. பஜ்ஜி எப்படி போடுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. நல்லா இது மாதிரி பிசைஞ்சு வச்சு பாருங்கள். நான் எப்படி பிசைனா அதே மாதிரி பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கரைச்சிக்கணும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. கை வச்சு நல்லா அடித்து வச்சுருங்க. நல்லா இது மாதிரி கை வச்சு நல்லா கலரிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ சோட்டா மாவு கொஞ்சம் போல் சோட்டா மாவு போட்டு நல்லா அடித்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மாவு. நல்லா ஒன்று போல் கலந்து மாவு வச்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து அது உள்ளே போட்டு மாவில் போட்டு ஃபுல்லாக மாவில் தூச்சி இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம்.
அதுக்கு தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாம். ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டு எடுக்க லேட் ஆகும். இதை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மாவில் எடுத்து போட்டு டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ அந்த மாவில் போட்டிருந்த பாருங்க, அதை எடுத்து இதை மாதிரி போட்டுருங்க. உங்களுக்கு அப்படி கையில் வரலன்னா கூட கரண்டியில் எடுத்து கூட போடலாம். ஈஸியாக இருக்கும் கரண்டியில் எடுத்து போடுறதுக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கரண்டியில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா போடுற வலிக்கு தீஞ்சிடும். அதனால் ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நான் 4 போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்துடுச்சு, ஒரு சைடு திருப்பி விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான், அதனால் உள்ளே வேகணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு நம்ம இதை மேலே மட்டும் வெந்தால் எடுத்துக்கலாம். ஒரு சைடு திருப்பி விட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டு கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கலரிட்டு எடுத்துடலாம். எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும்போது எடுக்காதீங்க, வேகமாக வச்சு நல்லா கலரிட்டு எண்ணெயை இருத்துட்டு எடுங்க. இந்த மாதிரி கலரிட்டு எடுங்க. எண்ணெய் இருத்துட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் எடுத்துட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது எடுத்து போடுவோம். இதே மாதிரி மாவில் போட்டு எடுத்து விட்டுருவோம். எண்ணெயில் அதே மாதிரி எடுத்து போடுவோம். அங்கே எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, அதனால் 4 எடுத்து போடணுன்றதுக்காக 4 போட்டு வச்சுருக்கேன். டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். பிறகு 4 எடுத்து போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு. அந்த சைடு வெந்த உடனே கொஞ்சம் வேகமாக ஸ்டவ் வச்சு நல்லா கலரிட்டு எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் வெந்துடுச்சு. நல்லா எடுத்து எண்ணெயை எடுத்துடுவோம். 2 சைடுமே வெந்துடுச்சு. ரொம்ப ஈஸி இது செய்யுது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். இது தீயெல்லாம் செய்யாது, டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இதை இப்போ வெந்துட்ட உடனே எண்ணெய் எடுத்து வச்சிடலாம். சுடுறதுக்கு ரொம்ப ஈஸி இது. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துடலாம். வெந்துடுச்சு. எண்ணெய் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி, க்ரீன் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துகிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க, புளி சேர்த்துருங்க, கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் உப்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. சட்னி ரெடி, க்ரீன் சட்னி ரெடி. இப்போ பூண்டை ஒரு கடாயில் போட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில்
கடலை மாவு கொஞ்சம் எடுத்து அப்படியே பூந்தி போடுவோம் பாருங்கள், அதை மாதிரி செய்யுங்க. அதை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் போட்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு கீரில் போட்டு இதை மாதிரி எண்ணெயில் போடுங்க. முழுசாக போட்டால் வெடிக்கும். லைட்டாக ஒரு கீரில் போட்டு இதை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பொரிச்சாச்சு. இந்த மாதிரி போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் உள்ளே போட்டு பொரிக்கலாம், இப்படியும் போட்டு பொரிக்கலாம். இப்போ அவ்வளோதான், பொரிச்சாச்சு. எடுத்து கிண்ணத்தில் வச்சுருங்க. இப்போ வேர்க்கடலை எண்ணெயில் போட்டு இதை மாதிரி நான் எண்ணெய் ரொம்ப தீய விட்றாதீங்க, ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. எண்ணெயை இருத்துட்டு எடுத்து கிண்ணத்தில் வச்சுருங்க. எண்ணெயோடு வச்சிடாதீங்க, நல்லா எண்ணெய் இருத்துருங்க. அதையும் ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை பொடி பண்ணிட்டு வரலாம். பூண்டு, வேர்க்கடலை, மிளகாய்த்தூள், உப்பு, பூந்தி. இப்போ ஒரு ஜார் எடுத்து பூண்டு சேர்த்துருங்க, பூந்தி சேர்த்துருங்க, மிளகாய்த்தூள், வேர்க்கடலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மழை அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இதை பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அரைச்சாச்சு. ஒரே சுற்று தான், சுற்றி எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சிடணும். அவ்வளோதான். இது குறப்பாக தான் இருக்கணும். இப்போ பச்சை மிளகா, ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா பொரிச்சிட்டோம். இதில் உப்பு சேர்த்துருவோம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துருங்க, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், குலுக்கி வச்சுருங்க. இப்போ பன்னை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 6 பண்ணை ஒன்றா இருக்குது, அதை நம்ம இது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கணும் தனித்தனியாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னை 2ஆக கட் பண்ணணும். இதை மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவையுள்ள பண்ணலாம் இதை மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிடுங்க. இப்போ அந்த பண்ணை எடுத்து நம்ம இந்த நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டு நல்லா நெய் தடவிடுங்க. ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும், 2 சைடும் போடாதீங்க, ஒரே சைடு போதும். வேகமாக வச்சு பண்ணாதீங்க, ஸ்லோவாக வச்சு பண்ணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம்.
எல்லாம் பண்ணி இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் பண்ணி இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா போடாதீங்க, எல்லாத்தையும் முதல்ல இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்லாம். அதுதான் பன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைப்பாவு செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னை பிரிச்சுட்டு மூடிச்சிருக்கோம். பன்னை பிரிச்சுட்டு அது உள்ளே எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறங்க பன்னை. ஒரு சைடு க்ரீன் கலர் சட்னி எடுத்து தடவிடுங்க, இன்னொரு சைடும் தடவிடுங்க. இப்போ ரெட் கலரில் நம்ம அரைச்சோம் பாருங்கள், அதை எடுத்து மசாலா எடுத்து இப்படி வச்சிடலாம். நீங்கள் 2 சைடு கூட தடவி சாப்பிட்லாம். தடவியாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் வச்சு பன் அப்படியே மூடிட்டு இப்போ அப்படியே கடித்து சாப்பிட்ணும். வடைப்பாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.